இன்று வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நாவல் பற்றி பார்ப்போம். இந்நாவலானது ராகுல் சாங்கிரத்தியாயன் அவர்களின் சிந்தனை மற்றும் சரித்திர படைப்பாகும். 1943ஆம் ஆண்டு கஜாரிக்பாக் மத்திய சிறையில் இருந்தபோது எழுதப்பட்ட நூலாகும். இந்நாவலானது ஹிந்தியில் எழுதப்பட்டு கனமுத்தையா அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூலின் மூலமும் தமிழ் மொழிபெயர்ப்பும் சிறையிலேயே உருவானவையாகும். இது ஆங்கிலம், ரஷ்ய மற்றும் சீன மொழி உட்பட பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா மொழிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல சாங்கிரத்தியாயன் என்ற மேதையின் படைப்பான இந்நாவல் 8000 ஆண்டு கால வரலாற்றை கொண்டது. ரஷ்யாவில் ஓடும் வால்கா நதிக்கரையில் ஆரிய மனிதர்கள் வாழ்ந்ததையும் அவர்கள் நகர்ந்து நகர்ந்து சில 1000 ஆண்டுகளில் 100 தலைமுறைகளில் சிந்துவை தாண்டி கங்கையில் கரைந்ததையும் ராகுல் சாங்கிரத்தியாயன் இதில் கதைகளாய் கூறியிருக்கின்றார். இதற்கு 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய துவக்க கதையிலேயே மனித குலத்தின் தலைவியாய் திகழ்ந்தவள் பெண்தாய்தான் என்பதை நிறுவுகிறார். தாய் மட்டுமே தலைவி. அக்காலத்தில் வேட்டையாடுவது முதல் போர் நடத்துவது வரை பெண்ணே தலைமை தாங்கினாள். கிடைக்கும் உணவை அனைவருக்கும் பங்கிட்டு தருவதிலும் குல உறுப்பினர்களை பாதுகாப்பதிலும் தாயே தலைமையேற்றாள். இவ்வாறான சமூக பரிமாணத்தை ஆழமாக எடுத்துரைக்கும் அறிவு களஞ்சியமாக இந்நாவல் கருதப்படுகின்றது. இவ்வாறான சுவாரஸ்யமான நாவல்கள் எமது KAS சத்தியமணி நூலகத்தில் காணப்படுகின்றன. அனைவரும் வந்து வாசித்து பயன்பெறுங்கள். நன்றி.